புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பீகார் அரசியல் களம் அடுத்த பரிமாணத்துக்கு தயாராகி இருக்கு. சமூக நீதி அரசியல் அப்படின்றது தேவைதான், அதுல ஓரளவுக்கு முன்னாடி வந்துட்டோம். ஆனா இப்போ அடுத்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரியான தொழில், வேலைவாய்ப்பு இது எல்லாம் இருக்கிற பீகார் உருவாக்கணும். அதுக்கு ஒருவர் தேவை. நிதிஷ்க்கு போதுமான வாய்ப்புகள் கொடுத்தாலுமே அவர் அதை சரிவர செய்யாததுனால வேற ஒருத்தரை யோசிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு பீகார் மக்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னு செய்தி ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு இருக்கு. பீகாருக்கு நிதிஷ் ஒண்ணுமே செய்யலையா? 2025 தேர்தலில் அவருக்கு இருக்கிற சிக்கல்கள் என்ன? கடந்த காலத்துல நிதிஷ் எப்படி இருந்தாரு? அவருடைய பயணம் எப்படி இருந்தது? அவர் இந்த தேர்தலில் ராஜாதி ராஜனா இல்லனா பாஜகவோட பகடக்காயா? விரிவா பார்க்கலாம். ஒரு நாய் உங்களை கடிச்சது அப்படின்னா கவலைப்படாதீங்க. 14 ஊசியை நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா குணமாயிடுவீங்க. ஆனா நாற்காலி மீதான அந்த அதிகார ஆசை உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு முன்னாள் துணை பிரதமர் தேவிலால் ஒரு முறை சொன்னதா ரீசெண்டா படிக்க முடிஞ்சது. நிதிஷ் முதலமைச்சர் நாற்காலி மேல ஆசைப்பட்டார். நீண்ட காலமாக முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அதுக்கு அவர் கொடுத்த விலை என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அது அதிகாரத்தின் மீது மோகம் கொண்டவர் நிதிஷ் அப்படின்ற ஒரு பேரையும், அவர் மீதான நம்பகத்தன்மை குறைவதற்கு அவரே ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தார் அப்படின்ற ஒரு பேரையும் தான் அவருக்கு கொடுத்தது. தேசிய அரசியலை நிர்ணயம் செஞ்சதுல, அதன் போக்க தீர்மானிச்சதுல பீகாருக்கு தனி பங்கு இருக்கு. கர்பூரி தாக்கூர், ஜெயபிரகாஷ் நாராயணன் இப்படி தேசத்தோட அரசியலை தீர்மானிச்சவங்கள்ல சில பேர் பீகாரை சேர்ந்தவங்க. இடைப்பட்ட காலங்கள்ல தான் பீகாருடைய பொருளாதாரமும் சரி, சட்டம் ஒழுங்கும் சரி அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. இனிமே பீகார் அதிலிருந்து மீளவே மீளாது அப்படின்னு எல்லோரும் நினைச்சிட்டு இருந்த ஒரு சூழல்ல ஆட்சிக்கு வராரு நிதிஷ். நிலையான அமைதியான ஆட்சி அப்படின்றதுதான் அவருடைய முழக்கமாக இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சட்டம் ஒழுங்கு மெல்ல மெல்ல சீராகுது. கிராமங்கள் வரைக்குமே சாலைகள் போகுது, தெருவிளக்குகள் வருது, அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுது. நிதிஷ் பீகாருடைய நிகரற்ற தலைவராக இருந்தார். கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ் மட்டும்தான் பேசுபொருளாக இருந்தார் அந்த மாநிலத்துல. இந்த தேர்தலிலையும் அவர்தான் பேசுபொருளாக இருக்கிறார். ஆனா நிகரற்ற தலைவராக நிதிஷ் இருக்கிறாரா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. 2017 ஆண்டு வரைக்குமே தொடர்ந்த அவருடைய அந்த ராஜாங்கம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது. தொடர்ச்சியாக கூட்டணி மாறினது அவர் மீதான நம்பகத்தன்மையை மக்கள் கிட்ட குறைக்குது. ஆனா ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நிதிஷ் எந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்காரோ அந்த கூட்டணி தான் தேர்தலில் ஜெயிச்சிருக்கு. இது எதேச்சையாக நடந்தது அல்ல. பீகார்ல நிதிஷோட வெற்றி அப்படின்றது மிகவும் திட்டமிட்டு வார்க்கப்பட்ட ஒரு வெற்றி. அதாவது சரியான கணக்கீட்டோடு சமூகங்களுக்கு இடையே அந்த ஒருங்கிணைப்புகளை நிகழ்த்தி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார் நிதிஷ். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம். அவரது வாக்கு வங்கி அப்படின்றது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், மகாதலித்கள் மற்றும் குர்மி கோரி சமூக மக்களுடைய அந்த வாக்குகள். இதை தாண்டி அரசு மற்றும் அவருடைய வாக்கு வங்கி அப்படின்றது முழுக்க முழுக்க நலத்திட்டங்களை சார்ந்து மட்டும்தான் இருந்தது. மிக முக்கியமா பெண்களுக்கான நலத்திட்டங்கள். அரசு வேலைகள்ல பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு வழங்கினது, மேல்நிலை பள்ளிகளுக்கு போற அந்த மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கினது, இப்படின்னு பெண்கள் தொடர்பான விஷயங்களை பார்த்து செஞ்சாரு நிதிஷ். இந்த நடவடிக்கைகள் எல்லாமே பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துச்சா இல்லனா வெறும் குறியீட்டு அரசியலா அப்படின்ற விவாதம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த நடவடிக்கைகள் மூலமா நிதிஷ் பெற்ற அந்த அரசியல் லாபம் அப்படின்றது அளவில்லாதது. ஏன்னா பீகார்ல 2015 இருந்தே ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்போ கூட மொத்தம் உள்ள 243 சட்டமன்ற தொகுதிகள்ல 167 இடங்கள்ல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிக அளவுல இருக்காங்க, 167. இதுல ஏறத்தாழ 90 இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி சாத்தியம் அப்படின்னு சர்வேக்கள் சொல்லுது. இதுக்கு முக்கியமான காரணம் நிதிஷ். ஆனா இந்த வாக்கு வங்கியை இன்னும் பலப்படுத்திடணும் அப்படின்னு தான் 75 லட்சம் பெண்களுக்கு மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் மூலமா 10,000 ரூபாயை கொடுத்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம்.
சமீபத்துல இங்சைட் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியானது. அதுல 60.4% பெண்கள் நிதிஷ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது அந்த சர்வே மூலமா. இன்னும் அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 45% பெண்கள் நிதிஷ் மீண்டும் முதல்வராக வரணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சமீப காலங்கள்ல நாடு முழுவதுமே நாம் ஒரு விஷயத்த கவனிக்கலாம். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு பண உதவிகளை வழங்கும் திட்டம் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் அளவுல கை கொடுத்திருக்கு. 2023ஆம் ஆண்டுல கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சிக்கும், அதே 2023ஆம் ஆண்டு மத்திய பிரதேசம், 24ல மகாராஷ்டிரா இப்படின்னு 2 மாநிலங்கள்லயுமே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகளிர் அந்த தொகை கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது பீகார்லயும் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா நிதிஷ்க்கு இது கை கொடுக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. சமீபத்திய தேர்தல்கள்ல அவருடைய சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் காலத்தின் மாற்றமும் இயற்கையாக நிகழும் அதிருப்தியும் தான் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இந்தியாலேயே இளைஞர்கள் அதிகம் கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது பீகார். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மாநிலத்தில் இருக்கும் 42% மக்கள் முதலமைச்சராக நிதிஷை மட்டும்தான் பார்த்திருக்காங்க. அதாவது 42% இளைஞர்கள். அந்த இளம் தலைமுறையினர்ல பெரும்பாலானோர் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவங்க. இன்னும் குறிப்பா மாநிலத்துல இருக்கிற மக்கள்ல 1/3 பங்கு மட்டும்தான் லாலு பிரசாத்துக்கு முன்பு இருந்த அந்த காலத்தை பார்த்தவங்க. அவங்களுக்கு ஜங்கிள்ராஜ் அப்படின்றது பத்தியோ அதற்கு முந்தின ஆட்சியை பத்தியோ பெருசா அபிப்பிராயங்கள் எதுவுமே இல்லை. லாலு பிரசாத் பீகார்ல ஆட்சியை பிடிச்சது மிகப்பெரிய விஷயம். அதை பத்தி தேஜஸ்வியை பத்தி பேசும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல நிதிஷை பத்தி மட்டுமே பேசுவோம். மிக முக்கியமா 90கள்ல பீகார் இருந்த நிலையை பெருமளவு மாத்தினார் நிதிஷ். நல்லாட்சி அப்படின்றது அடைய முடியாத கனவாக இருந்த ஒரு காலத்துல அதை சாத்தியப்படுத்தி காட்டுனது நிதிஷ். ஆனா இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு முக்கிய தேவை வேலை வாய்ப்பு, தொழில், கல்லூரி, உட்கட்டமைப்பு வசதி. இது எல்லாம் தான் இப்ப இருக்கிற பீகார் இளைஞர்களுக்கு மிகப்பெரிய தேவையா இருக்கு. நிதிஷ் மேல இருக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு பீகாரை நிதிஷ் தொழில்மயமா ஆக்கல அப்படின்றது. அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளை அவர் உருவாக்காம அந்த மாநிலத்தோட இளைஞர்களை வேலை தேடி வேற மாநிலங்களுக்கு கொண்டு போக வச்சுட்டாரு, குடிபெயர வச்சுட்டாரு அப்படின்றது நிதிஷ் மேல இருக்கிற ஒரு கரும்புள்ளி. வயதான வாக்காளர்கள் மத்தியில நிதிஷ்க்கு ஆதரவு இருக்கு. ஆனா இளம் வாக்காளர்கள் அவர் பக்கம் போகாததுக்கு முக்கியமாக வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிதிஷ் எப்பயுமே தன்னை அசாதாரணமான ஒரு தலைவராகவோ மிகச்சிறந்த பேச்சாளராகவோ காட்ட நினைச்சது கிடையாது. அவர் அமைதியான ஆட்சியை கொடுக்கணும், கொள்கையில கொஞ்சம் சமரசம் இருந்தாலும் நிலையான ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்றதான் அவருடைய நிலைப்பாடா இருந்தது. ஆனா பீகாருடைய அண்டை மாநிலங்கள்ல இருந்த முதலமைச்சர்கள் அப்படி இல்லை. உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத், மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி, இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆளுமைகளாக தங்களை முன்னிறுத்திக்கிட்டாங்க. ஆனா நிதிஷ் தன்னை எப்போதுமே சிறப்பான நிர்வாகியாக மட்டும்தான் முன்னிறுத்தியிருக்கார், ஆளுமையாக அல்ல. அவருடைய அரசியல் அப்படின்றது அமைதியான நடைமுறை, சாத்தியமான நிர்வாக ரீதியான அரசியல் தான். ஆனா தொடர்ச்சியான அரசியல் மாற்றங்கள், சமூக ஊடக பெருக்கம், தனி மனித கவர்ச்சி பிம்பத்துக்கு அந்த இருந்த வரவேற்பு, இது எல்லாமே நிதிஷ்க்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2020 தேர்தலில் நிதிஷ் வெற்றி பெற்ற இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. 46 இடங்கள் மட்டும்தான் அவரால் ஜெயிக்க முடிஞ்சது, அவர் கட்சியால ஜெயிக்க முடிஞ்சது. உடனே நிதிஷோட அரசியல் முடிவுக்கு வந்துட்டது அப்படின்னு எல்லோரும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா 2020ல் சிராக் பஸ்வான் நிதிஷ் போட்டியிட்ட இடங்கள்ல மட்டும் வேட்பாளர்களை நிறுத்தி அவருடைய வெற்றியை திட்டமிட்டு பறிச்சார் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா 70 இடங்களுக்கு மேல நிதிஷ் ஜெயிச்சிருப்பார் அப்படின்றும் சொல்றாங்க. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள நிதிஷ் இருக்கிற போது வாக்கு பரிமாற்றம் சரியாக நடைபெறல அப்படின்றது நிதிஷ் தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. 2020ல் ஐக்கிய ஜனதா தளத்துடைய ஆதரவாளர்கள் 75% பேர் பாஜக வேட்பாளர்களை ஆதரிச்சிருக்காங்க. ஆனா பாஜகவோட ஆதரவாளர்கள் 55% மட்டும்தான் நிதிஷோட வேட்பாளர்களை ஆதரிச்சிருக்காங்க. எஞ்சிய அந்த 20% வாக்குகள் சிராக் பஸ்வானுக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. இது எல்லாம் சேர்ந்துதான் நிதிஷோட சரிவுக்கு காரணம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா 2024 மக்களவை தேர்தல்ல நிலைமை மாறுச்சு. என்ன அப்படின்னா, பாஜக மாநிலத்துல 17 இடங்கள்ல போட்டியிட்டு 12 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. ஆனா ஐக்கிய ஜனதா தளம் 16 இடங்கள்ல போட்டிக்கிட்டு 12 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. நிதிஷ் மட்டும் கடைசி நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகாம இருந்திருந்தா இந்த நேரம்
மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சியில இருந்திருக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா நிதிஷோட கிராஃப் கொஞ்சம் இறங்கியிருக்கு, ஆனா மொத்தமாக இறங்கிடல அப்படின்றதும் மிக முக்கியமான ஒண்ணு. இங்க இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும். பீகார்ல பாஜகவோட வளர்ச்சி ஐக்கிய ஜனதா தளத்தை அரிச்சுக்கிட்டு நடந்திருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மகாராஷ்டிரால எப்படி சிவசேனாக்கு நடந்துச்சோ அப்படி பீகார்ல நிதிஷ்க்கு நடந்ததாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. அங்கு ஏக்நாத் ஷிண்டேவை உத்தவ் தாக்கரேக்கு எதிராக நிறுத்தினாங்க. இங்க சிராக் பஸ்வானுக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்தாங்க. மகாராஷ்டிரால மண்ணின் மகனாக ஏக்நாத் ஷிண்டேவை பாஜக முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சது. ஆனா தேர்தலுக்கு அப்புறமா முதலமைச்சராக பாஜகவோட தேவேந்திர பட்னாவிஸ் தான் பொறுப்பேற்றார். பீகாரிலும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கும் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களுடைய கருத்தாக இருக்கு. கூட்டணிக்கு தலைமையாக நிதிஷ் இருக்கார் அப்படின்னு பாஜக தெரிவிச்சாலுமே தேர்தலோட முடிவுகள் அடிப்படையிலேயே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அதே போல நிதிஷோட ஆதாரமான வாக்கு வங்கியை குறைக்கிறதுல தான் பாஜக கடந்த காலங்களில் மும்முரமாக இருந்திருக்கு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. அது என்னன்னா, இதுக்கு ஆதாரமாக இருந்தது நிதிஷ் மேற்கொண்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னும் சொல்லலாம். பீகார்ல அமைச்சரவை 36 பேரை கொண்டது. சமீபத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதுல பாஜகவுக்கு 21 பேரும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 14 பேரும் அமைச்சர்களாக இருக்காங்க. இதுல பாஜகவோட அமைச்சர்கள்ல 7 பேர் இபிசி சமூகத்தை சேர்ந்தவர், ஒருத்தர் குருமி சமூகத்தை சேர்ந்தவர். இது எல்லாம் தான் நிதிஷோட வாக்கு வங்கியோட கோர் பேஸாக இருந்தது. இதுல இன்னொன்னு, கூட்டணியில இருக்கிற மற்றொரு கட்சி தலைவரான உபேந்திர குஷ்வாகா குருமி சமூகத்தை சேர்ந்தவர். இவரை முன்னிலைப்படுத்துறது மூலமா நிதிஷோட தேவையை அந்த சமூக மக்களிடையே குறைக்கிறதுக்கு பாஜக முயற்சிக்கிறதாக அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல நிதிஷ்க்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட இருந்த ஆதரவும் பெருமளவுல குறைஞ்சிருக்கு. வக்பு தொடர்பான சர்ச்சையை தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளத்தில் இருந்த இஸ்லாமிய தலைவர்கள் பலர் வெளியே போயிட்டாங்க. பாஜகவோட அழுத்தத்துக்கு ஐக்கிய ஜனதா தளம் பணிஞ்சிருச்சு அப்படின்னு விமர்சிச்சாங்க. இவையும் பின்னடைவாக நிதிஷ்க்கு பார்க்கப்படுது. ஒரு காலத்துல நிதிஷோட பலமாக இருந்த சமூக கூட்டணி கணக்கீடுகள் இப்போ அவரோட பலவீனமாக இருக்கு. இதை தாண்டி நிதிஷ்க்கு இருக்கிற மற்றொரு சிக்கல் இளைஞர்களுடைய வாக்குகளை தன் பக்கம் வச்சிருக்கிறது. 28 வயசுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் மட்டும் பீகார் மாநிலத்துல 58% பேர் இருக்காங்க அப்படின்னு சர்வேக்கள் சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜங்கிள்ராஜ் பத்தியெல்லாம் அவங்களுக்கு பெரும்பான்மையாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இது தேஜஸ்விக்கு பலமாகவும் நிதிஷ்க்கு பலவீனமாகவும் பார்க்கப்படுது. மிக முக்கியமா நிதிஷ் கூட்டணி கட்சியான பாஜகவை சமாளிக்கணும். 2025 பீகார் தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்னு இல்லாம பாஜகவுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல். 2024க்கு முன்னாடி வர பாஜகவோட பலம் டெல்லியில இருந்து தான் இருந்தது. மோடி அப்படின்ற ஒரு பிம்பம், இந்துத்துவ சித்தாந்தம், இது எல்லாம் சேர்ந்து பாஜகவை மிக பெரும் கட்சியாக மாத்திச்சு, பணக்கார கட்சியாகவும் மாத்திச்சு, பெரும்பான்மை கொண்ட கட்சியாகவும் பாஜக இருந்தது. இதன் காரணமா ஓரிரு மாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்விகள் அப்படின்றது மத்தியில பாஜகவோட இருப்புக்கு பெரிய அச்சுறுத்தல்களை கொடுக்கல. ஆனா 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு ஏற்பட்ட தோல்வி அப்படின்றது ஆட்சியை வச்சிருக்கணும் அப்படின்னாவே கூட்டணி வேணும் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திச்சு. இது ஒவ்வொரு மாநில தேர்தலையுமே பாஜகவோட தேர்தல் வெற்றி அப்படின்றது அத்தியாவசியம் பாஜகவுக்கு அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கிச்சு. அதோடு இல்லாம அடுத்த வருஷம் நடக்கிற தேர்தல் அப்படின்றது பாஜகவுக்கு மிக சவாலான ஒண்ணு. ஏன்னா அடுத்த வருஷம் நடக்கிற தேர்தல் அப்படின்றது தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் இப்படி எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யற மாநிலங்களை தான் நடக்க போகுது. இதனால 2025 பீகார்ல நடக்கிற தேர்தல் பாஜகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கணக்குகள்ல இருந்துதான் நிதிஷ் தப்பணும். தேர்தலில் என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்.